வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வார்ட் ஃபேரி அனிமோட 7வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல 2 பேரும் மேல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவர் கிரீன் ஹீரோயின் கத்துறா. ஹீரோ டக்குன்னு அவனுடைய கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த ஆமை காலை வெட்டிட்டு பின்னாடி பக்கமா வந்து மேல நின்னுறான். அந்த ஆமை திரும்பி பாக்குது. ஹீரோ டக்குன்னு அதோடைய கண்ணுல குத்திடுறான். அந்த ஆமை அவனை தள்ளி விட்டுடுது. ஹீரோ நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆமை மறைஞ்சு போயிடுது. ஹீரோயின் ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. வில்லன் அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ பின்னாடி பக்கமா வந்து அந்த கத்தியை யூஸ் பண்ணி வெட்டுறான். பார்த்தா 2 துண்டா ஆகிடுறான். திருப்பி ஒன்னு சேர்ந்துட்டு அவ்வளவுதான்டான்னு சொல்றான். ஹீரோக்கு ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னுடைய எம்பரர் பவரை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பாதாள உலக எவன் ஸ்பிரிட் பவர்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பவரை வர வைக்கிறான். அந்த பவர் பட்டு ஹீரோ பின்னாடி வந்துடுறான். இது பிளாக் எம்பரோடைய எம்பீரியல் டெக்னிக். இது எவன் ஏத்து பவர் அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வில்லன் சிரிச்சிட்டு நெத்தில கை வச்சு அவனுடைய பவரை அனுப்புறான். ஹீரோ ஆணு கத்திட்டு வெட்டுற மாரி பண்றான். பார்த்தா பெரிய கத்தி வந்து அந்த பவரை தடுத்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்லையன்னு அவனுடைய ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த கத்தி வெடிஞ்சு போயிடுது. ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே வில்லன் அவனுடைய பவர் அனுப்புறான். கிரீன் லோட்டஸ் ஷீல்டுன்னு சொல்லிட்டு அவனை சுத்தி ஷீல்டை வர வச்சு அந்த பவரை தடுக்கிறான். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த பவரை தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த ஷீல்டு உடைஞ்சு கீழே விழுற மாரி போறான். வில்லன் அதை பார்த்துட்டு அவன் பக்கமா பவர் அனுப்புறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாரி பண்ண ட்ரை பண்ணுடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மயில் பவரை வர வச்சு முன்னாடி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த பவரை தடுக்கிறா. அடடான்னு சொல்லிட்டு என்னவோ பண்றான். அந்த பவர் வெடிஞ்சிருது. ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பாக்குறா. பார்த்தா ஏதோ கை மாரி வந்து ஹீரோயினை பிடிச்சிடுது. ஹீரோவை அந்த கத்தி உள்ளார இழுத்துடுது. எம்பரர் ஸ்வார்டு புது உயிர் பெற்று இருக்கு. எங்களுடைய சக்தி வாய்ந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். இருந்தாலும் அவனை தோக்கடிக்க முடியலையேன்னு எல்டர் சொல்றாரு. ஸ்வார்ட்ஸ்மேன் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கத்தி போய் தண்ணியில விழுந்து முழுகிடுது. தலைவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஸ்வார்ட்ஸ்மேன் சொல்றான். திடீர்னு வில்லனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. 300 வருஷமா நான் இந்த அளவுக்கு காயப்பட்டதே இல்ல. ஆனா இந்த சண்டையில ஜெயிச்சது நான் தாண்டான்னு சொல்லிட்டு வில்லன் சிரிக்கிறான். அவனுங்க எல்லாரும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன போக விடுடான்னு ஹீரோயின் கத்துறா. வில்லன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள இருந்த கத்திய வெளியில வர வச்சு ஹீரோயினையும் அந்த கத்தியும் அவன் பக்கமா இழுக்கிறான். இது நல்லதுக்கு இல்ல. அந்த பொண்ணும் அந்த ஸ்வாடும் அவன்கிட்ட கிடைச்சிச்சுன்னா அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா ஆகிடுவான்னு அவர் சொல்றாரு. வாளும் அங்கதான் இருக்கு, அந்த பொண்ணும் அங்கதான் இருக்கு. அவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா உன சும்மா விட மாட்டேன்டான்னு எல்டர் சொல்லிட்டு திருப்பி பவர் அனுப்பி ஷீல்ட வர வைக்கிறாரு. என்னடா நீங்க எல்லாரும் என் கூட சண்டை போட விரும்புறீங்களா? பாதாள உலக கடல்னு சொல்லிட்டு திருப்பி பவரை வர வைக்கிறான். மலைகள் அப்புறம் ஆறுகளுடைய அழிவை பாருங்கன்னு வில்லன் சொல்றான். முடிஞ்சிடுச்சுன்னு எல்டர் சொல்றாரு. வில்லன் அவனுடைய பவர் அனுப்பி அந்த ஷீல்ட உடைச்சிக்கிட்டு உள்ளார போய் தாக்குறான். அவங்க எல்லாரும் அந்த பவர் பட்டு பறந்து போய் அந்த செவுத்துல பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கத்தியை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுடைய கிரீன் லோட்டஸ் ஸ்வார்ட் வேலையை வேற யாரால காப்பாற்ற முடியும்னு எல்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ பவர் வந்து கீழே பட்டு அந்த இடம் ஃபுல்லா வெள்ளையாகுது. பார்த்தா திருப்பி அந்த இடம் ஃபுல்லா பழையபடி மாறிடுது. என்னதுன்னு அவர் பாக்குறாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வில்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. வில்லன் திரும்பி பாக்குறான். பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒரு கத்தி வந்து அந்த கத்தி மேல பட்டு அந்த வாழை அவங்கிட்ட இருந்து தள்ளிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினிய பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்த கையில பட்டு ஹீரோயினிய காப்பாத்திடுது. அடடா என்ன வேகமா வந்துச்சு அந்த வாள். இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா என்னோட கைய போயிட்டு இருக்கும். நீ ஏற்கனவே கோல்டன் எவன் கிளானோடைய குலத்தை அழிச்சிட்டடா. நீ இப்ப கிரீன் லோட்டஸ் ஸ்வார்ட் வேலி அழிக்கலான்னு வந்திருக்கிறியா? உனக்கு அப்ப எவ்வளவு திமிரு இருக்கும். உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியாடான்னு அவர் சொல்றாரு. வில்லி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நான் இப்ப என்னுடைய ஸ்வாட் பவரை யூஸ் பண்ணி நான் செய்ய போறத வேடிக்கை பாருங்கடான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பவர் மாரி வந்து கத்தி வந்து கீழே விழுது. அதுல இருந்து வில்லியும் ஸ்வாட்ஸ்மேனும் தப்பிச்சு போறாங்க. பார்த்தா கத்தி வந்து விழுந்துகிட்டே இருக்கு. இந்த வாளோட சக்தி ரொம்ப குளிர்ச்சியாகவும் கடினமாகவும் இருக்கு. அது யாரா இருக்க முடியும்னு ஸ்வாட்ஸ்மேன் சொல்றான். 9 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டாப் 7 ஸ்வாட்ஸ்மேன்ரா நானு. ஊதா ட்ரெஸ்ஸோட வெள்ள முடி இருக்கிறவரா. ஒரு குளிர்ச்சி ஜெட்டு வாளு. இது குன்லுன் சந்தையோடைய தாய்ப்பாய் வால் அழியாததுன்னு எல்டர் சொல்றாரு. இவர் ஹியூமன் இம்மார்டல் ரிலிம்ல இருக்கிறாரா. சண்டை போடுறதுக்கு இந்த இம்மார்டல் பவர் ரொம்ப நல்லா இருக்கும்னு அந்த பையன் சொல்றான். முன்னாடியே அந்த எம்பரர் ஸ்வார்டுக்காக சண்டை போட்டதுல ஏற்கனவே என்னுடைய சக்தி குறைஞ்சிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம வில்லி பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா. மாயக்கடல் உலகத்தை அழிக்கிற பரலோக வாளுன்னு சொல்லிட்டு வில்லன் கத்திய வர வைக்கிறான். அவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி கத்திங்களை வர வச்சு அனுப்புறான். வில்லன் அவனுடைய கத்தி அனுப்புறான். அது எல்லாம் தடுத்துடுது. திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி
பண்ணி சுத்தி கத்திங்களை வர வச்சு வில்லன் பக்கம் அனுப்புறான். திருப்பி வில்ல பரலோக கவசம் சொல்லிட்டு அவனை சுத்தி ஷீல்ட வர வச்சு தடுக்கிறான். கையில அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வில்லன் அவனை அடிக்க வரான். அதுல இருந்து நகர்ந்து தப்பிச்சிடறான். மொத்த சக்தியும் ஒன்னா சேருங்கன்னு சொல்லிட்டு கத்திய மேல தூக்குறான். பார்த்தா அது பெரிய கத்தியா மாறி வில்லனை குத்தத்துக்கு போது வில்லன் அவனுடைய கையை வச்சு தடுத்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டன் எவன்லி கிளானுடைய குலத்தை அழிச்சதுக்காடா நீ இப்படிலாம் பண்றன்னு சொல்றான். டக்குன்னு 2 கையிலையும் கத்திய வர வச்சுக்கிட்டு வெட்டுறதுக்கு போறான். அதுல இருந்து நகர்ந்துறான். திருப்பி வெட்ட வரான். கத்தி வச்சு தடுத்துறாரு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு வில்லன் சொன்ன உடனே அவருடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தள்ளிடுறாரு. ஸ்வாட் டிரைவேஷன் சொல்லிட்டு அவரை சுத்தி பவரை வர வச்சு கத்தியை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. வில்லனும் அந்த கத்தியில இருந்து தப்பிச்சு வந்து ஒரு வழியா ஷீல்டை வச்சு தடுக்க ட்ரை பண்றான். உன்னை அழிக்காம விட மாட்டேன்டான்னு வில்லன் கத்துறான். அந்த கத்தி எல்லாம் போய் மலையில பட்டு புகையா கிளம்புது. வில்லனை பார்த்து நின்னுகிட்டு இருக்கிறாரு. வில்லன் திருப்பி அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்து திருப்பி அந்த ஆமையை வெளியில வர வைக்கிறான். திருப்பி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி சுத்தி கத்திய வர வைக்கிறாரு. ஆமா அவரை பார்த்து கத்துது. கத்தி மூலியமா அதை ரவுண்டு கட்டிட்டு அதை சுத்தி பவரை வர வச்சு ஷீல்டு மே தடுக்கிறாரு. எவன் எத்து ஸ்பிரிட்னு வில்லன் சொல்றான். ஆமா அதோடைய வாளால அதை உடைக்க ட்ரை பண்ணிட்டு உடைக்க முடியாம அதோடைய பவரை வர வச்சு அனுப்புது. ஷீல்ட வர வச்சு அந்த பவரை தடுக்கிறாரு. அந்த பவர் வெடிஞ்சு செதறுது. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.